எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிற விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கும்போதே எடுத்தது. ஸோ அந்த டைமில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு டிலே ஆகிடுச்சு. அண்ட் நான் கட்டியிருக்க சாரீ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு எடுத்த சாரீ தான். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா டிப்டாப்பாக கிளம்பி ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலான்னு போகும்போது தான் கௌசிக் குறுக்க வந்துட்டார் தூங்கி எழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். ஸோ நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 6:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஏன்னா ட்ராவல் டைமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 hours அந்த மாதிரி இருந்தது. ஸோ கிளம்பி போயாச்சு. போகும்போதே கொஞ்சம் காரில் கேர் ஆகிடுச்சுங்க. ஏர்லி மார்னிங்கே கிளம்பவும். அதனால் அப்படியே மயக்கத்திலே தான் போனோம். மாமனார் மாமியார் எல்லோரும் கூட வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. என்ட்ரானோடனே நம்மளோட வேலையை பார்க்கணும் இல்லையா? ஸோ பசி எடுத்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. ஏன்னா முகூர்த்தம் வந்து 10:30 தான். அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி போயிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்துட்டு இந்த சின்ன சின்ன சடங்குகள்லாம் அங்கே பண்ண வேண்டியிருந்ததுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்து ஐயர் என்ன நினச்சாரோ ஏது நினச்சாரோ தெரிலங்க. மண்டபம் ஃபுல்லாக ஒரே புகையை போட்டு கிளப்பி விட்டுட்டாரு. பாதி பேர் எல்லாம் கண் எரிச்சல் தாங்காமல் ஏஞ்சி வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. அச்சதை போடுற டைமுக்கு தான். ஸோ நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். மண்டபம் ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண் எரிச்சலோடு தான் உட்காந்து கல்யாணத்தையே பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கும் நடந்தது தான். எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அச்சதெல்லாம் ஒரு வழியாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. தாலி கட்டுற டைமும் வந்துருச்சு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணி தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன மொய்யெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் வந்துட்டு ஃபேமிலியோடு போகிறதே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையுமே பார்ப்போம். ஸோ ஒரு கெட் டுகெதர் மாதிரியே இருக்கும். ஸோ நாங்களுமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எல்லார் கூடயுமே நல்லா பேசி விளையாடிட்டு சிரிச்சிட்டு. ஸோ அன்றைக்கி டேவே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலை, மொய் எழுதணும் இல்லையா? மொய் எழுதிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு ஜாலியாக கிளம்பி வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. டாட்டா.